என்னதே கூட்டியலோ? ஆமா புது மருமலை, எங்க வீடு நல்லா பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமத்தே, நல்லா பிடிச்சிருக்குதே. மருமலை, உனக்கு காப்பி தண்ணி எதுவும் போட தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் போடுவன் தே. மருமலை, உன் கையால ஒரு கப் காப்பி தண்ணி போட்டு கொண்டாயா. சரிங்க தே. என்ன செல்ல தாயி, உன் புது மருமவா எப்படி இருக்கா? காப்பி தண்ணி போட போயிருக்காக்கா? மருமலை, 3 கப் காப்பி கொண்டா. மருமலை, காப்பி அடிதூள் சூப்பரா இருக்கு. என்ன செல்ல தாயி, பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணும். என்னக்கா சொல்லுதே? உன் புது மருமவா காப்பி தண்ணி போட்டு வந்திருக்காள, பச்சை தண்ணியில கொஞ்சோண்டு சீனி அள்ளி போட்டு கலக்கி போட்ட மாதிரி இருக்கு. சீனியும் போடல, காப்பி தூளியும் காணல, என்னத்தையே கலக்கி வச்ச மாதிரி இருக்கு. அதான் நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு புகழ்ந்துட்டு கிடக்க. இந்த பாருக்கா, அவன் இன்னைக்கு தான் காப்பி போட ஆரம்பிச்சிருக்கா. இவ்வளவு போட்டது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? புதுசா வந்த மருமகிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நம்ம வயசு என்ன, அவ வயசு என்ன, நம்ம அனுபவம் தான் அவ வயசு. இந்த மாதிரி தான் ஆரம்பத்திலே குறை சொன்னோம்னா வீட்டுல பிரச்சனை வரதான் செய்யும். அவளுக்கு ஏதாவது தெரியலனா நம்ம தான் அம்மா மாதிரி இருந்து எல்லாத்தையும் சொல்லி எடுத்து கொடுக்கணும். அப்பதான் அவளுக்கு நம்ம மேல பாசம் வரும். எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தே. இதே மாதிரி எல்லா மாமியாரும் புரிஞ்சுக்கிட்டா மாமியா மரும பிரச்சனையே இருக்காது.